ஓம் முருகா போற்றி வெற்றிவேல் முருகா போற்றி பதிவை காண்பதற்கு முன் நமது வேலுண்டு வினையில்லை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக புனிதமான விரதம்தான் கந்த சஷ்டி விரதம். இது தைரியம், நம்பிக்கை, தீய சக்திகளின் அழிவு மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக அனுஷ்டிக்கப்படும் ஒரு மிகச் சக்தி வாய்ந்த விரதம். இதை ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் சுக்ல பக்க சஷ்டி அன்று தொடங்கி 6 நாட்கள் கடைபிடிக்கிறார்கள். விரதத்திற்கு முன் தயாரிப்பு. 3 நாள் முன் விரதத்திற்கான உடல் சுத்தம் செய்ய வேண்டும். மனநிலை: சுத்தமான எண்ணம், கோபம் இல்லாமல் அன்பு மற்றும் பக்தியுடன் இருப்பது முக்கியம். கடவுள் தியானம்: முருகப்பெருமானின் திருநாமம் ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிக்கலாம். விரத நாட்களில் கடைபிடிக்க வேண்டிய முறை நாள் 1. சஷ்டி துவக்கம் காலையில் விரைவில் எழுந்து நீராடி வீட்டை சுத்தப்படுத்தி முருகன் சன்னதியில் விளக்கேற்றி வழிபாடு செய்யவும். முருகன் புகழ் பாடல்கள், கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய பஞ்சரத்னம், திருப்புகழ் போன்றவற்றை ஓதலாம். உணவு: பால், பழம், இளநீர், கனிகள், மோர் போன்றவற்றை மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம். நாள் 2 முதல் 5 வரை தினமும் காலை மற்றும் மாலை 2 வேளையும் முருகன் பூஜை செய்யவும். வெற்றிவேல் முருகன் திருவேல்வா என ஜபிக்கலாம். திருவேலவா திருப்புகழ், கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய சுவாமி ஸ்தோத்திரங்கள் படிக்கலாம். சிலர் முழு உபவாசம் கடைபிடிக்கிறார்கள். சிலர் பழம், பால், மோர் மாதிரி சாப்பிடுவார்கள். நாள் 6 சூரசம்ஹாரம் நாள். இந்த நாள் மிக முக்கியமானது. முருகன் சூரனை அழித்த தினம். கோவிலுக்கு சென்று சூரசம்ஹாரம் தரிசனம் செய்வது மிக புண்ணியம். மாலை நேரத்தில் வெற்றிவேல் முருகன் என்று முழங்க வேண்டும். விரதம் முடிந்த பின் பாலபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். விரதம் முடிந்த பின் கடைசி நாளில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து நெய் தீபம், பால் அபிஷேகம், பழங்கள், பூக்கள், நெய்வேதியம் சமர்ப்பிக்கவும். பின்பு எளிய சைவ உணவு, சாதாரண சாதம், பருப்பு, கீரை, தயிர் எடுத்து விரதத்தை முடிக்கலாம். விரதத்தின் பலன்கள்: தீய பழக்கங்கள், எதிர்மறை எண்ணங்கள் விலகும். மன அமைதி மற்றும் தைரியம் பெறலாம். தொழில், கல்வி, குடும்ப வாழ்க்கையில் வெற்றி, ஆன்மீக வளர்ச்சி மற்றும் பக்தி வலிமை அதிகரிக்கும்.